அனைத்து எனது சாம்பவ பேரின உறவுகளுக்கும் மாற்று தமிழ் சமூக உறவுகளுக்கும் வணக்கம். நான் ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு ஈஸ்வரன் சாம்பவர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய வாகனத்தை ஒரு வழக்கறிஞர் இளைஞர் வழிமறித்து அவருக்கு இடையூறு செய்யும் விதமாக செய்திருந்தார். அதில் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அவரை தாக்கியிருக்கின்றார். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த விவகாரம் பற்றி நாங்கள் அந்த காணொலியை பார்த்தோம். ஆரம்ப கட்டத்தில் காணொலியை பார்த்த பொழுது இதை விடுதலை சிறுத்தைகள் மீது தவறு உள்ளதாகவும் அவர்கள் கண்டிக்கத்தக்கதாகவும் என்று நினைத்து நாங்கள் கடந்து சென்று விட்டோம். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு அந்த காணொலியை, அதாவது பின்புறமாக எடுக்கப்பட்ட அந்த காணொலியை பார்த்தபோதுதான் தெரிந்தது அந்த காணொலியில் யார் மீது தவறு என்று. அது அந்த இளைஞர் மீது தான் தவறு இருந்திருக்கின்றது. இந்த சமூகத்தில் ஒரு முக்கிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு அரசியல் கட்சியிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் தைரியமாக சொல்வேன், அரசியலில் மிக ஒரு அறிவு ஆசான். அரசியலில் அவரை மிஞ்சுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் எந்த ஒரு நபரும் இல்லை. இதை பெருமையாக சொல்வதில் எனக்கு ஒன்றும் வருத்தமோ அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. ஏனென்றால் அவர் நன்கு அரசியல் கற்றறிந்தவர். அப்படி இருக்கின்ற போது அவர் இந்த அரசியல் கட்சியிலே மிக பிரபலமான ஒரு நபர் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கின்ற போது அவர் வருகின்ற போது ஒரு சாதாரண ஒரு மனிதர் நாம் என்ன நினைப்போம், திருமாவளவன் அவர்களுடைய வாகனம் வருகிறது என்று வழி மாறுவோம். அல்லது வேறு ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் அல்லது ஒரு மந்திரி அமைச்சர் இவர்கள் வந்தால் கூட நாம் ஒதுங்குவோம். ஆனால் இவர் மிகப்பெரிய ஒரு தலைவர். இவர் வருகின்றார். அவர் அதே சாலையில் அப்படியே தான் செல்கின்றார். அவர் வாகனத்தை வழிமறித்து அவருக்கு வழிவிடாமல் அப்படியே தான் செல்கின்றார். இதில் ஆத்திரமடைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சில நபர்கள் அவரை தாக்கிவிட்டார். இதை மையமாக வைத்து இவரை, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிடிக்காதவர்கள் என்பதை விட அவர் அந்த சமுதாயம் சார்ந்து இருக்கிறார் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவருக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், வழக்கறிஞர் அணியை திரட்டி போராட்டம் செய்கின்றார்கள். அதே வழக்கறிஞர் அணிகளிடம் நான் கேள்வி கேட்கின்றேன், ஒரு தலைமை நீதிபதி மீது செருப்பை வீசும் போது இவர்கள் எங்கே சென்றார்கள்? ஒரு தலைமை நீதிபதி மீது செருப்பை எடுத்து வீசுகின்றார்கள், காலனி எடுத்து வீசுகின்றார்கள். அப்போது அவர்கள் ஆத்திரமடைந்திருக்க வேண்டும். அப்போதெல்லாம் கோபம் வராமல்